வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சினம், அந்த கோபம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆசைகள் தடைப்படும் போது அது அங்க சினமா மாறுது. இது எப்பயிலேருந்து நமக்கு வருதுன்னா, குழந்தையில ஆரம்பிக்கிறது, வளர வளர நம்ம கூடவே அதுவும் வளருது. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம கையிலேருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப ஆரம்பிக்கிற கோபம் தான் நம்ம வளரும் போது நம்ம கூடவே அதுவும் வளர்ந்து வந்துருது. கோபம் முதல்ல நம்மளை கெடுக்கும், அடுத்தது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை கெடுக்கும். நாம உடம்பு முதல்ல எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறத பார்க்கலாம். முதல்ல கோவப்படும் போது நம்ம முகம் விகாரமா மாறும், அழகு கெடும். அடுத்தது கண் நோய், தலைவலி, மூலம், ரத்த கொதிப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல மாறுதல் ஏற்படும். நம்ம சாதாரணமா இயல்பா 8-14 இருக்கிற மன அலைச்சூழல் நம்ம கோவப்படும் போது 25-40 மாற ஆரம்பிக்கும். இதனால நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் ஏற்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 மணி நேரம் இல்லை, நம்ம 1 நிமிஷம் நம்ம படுற கோபம் நம்ம அந்த அதிர்வுகள் உடல்ல 2 மணி நேரம் இல்லை, அது இருந்துகிட்டே இருக்கும். இதனால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இததான் திருவள்ளுவர் சொல்லுவாங்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம படுற கோபம் நமக்குள்ள எந்த அளவுக்கு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கோவப்படுறதுனாலதான் இது நடந்துச்சுன்னு. அந்த நிமிஷத்துக்கு அப்படி தெரியல, ஆனா அது உண்மை இல்லை. அதால நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கவே நடக்காது. நான் இதை ஒரு சின்ன உதாரணம் மூலியமா சொல்றேன். ஒரு துறவி காட்டுல இருக்காரு. அவர் அந்த தியானம் பண்ணும் போதெல்லாம் அவருக்கு தடங்கள் வருது. ஒண்ணு, அந்த ஆசிரமத்துல இருந்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த ஆசிரமத்துல இருக்கும்போது அங்க உள்ள சீடர்கள் பேசுறது, இந்த பறவையோட இரைச்சல் இதெல்லாம் கேக்குது. சரி, வெளியில காட்டுக்குள்ள உட்காந்து பண்ணலாம் அப்படின்னா அங்க இந்த மிருகங்கள் கத்துறது, அந்த மாதிரி அவருக்கு அந்த எந்த நேரமும் அவருக்கு அந்த இடைஞ்சல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அவரால் என்ன பண்ண முடியல, அவரால் மன அமைதியோட உட்கார முடியல. அவருக்கு அது ரொம்ப கோபத்தை கொடுக்குது. உடனே என்ன செய்யறாரு, நம்ம இங்க இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றுல போய் ஒரு படகுல உட்காந்து தியானம் பண்ணலாம், இப்ப நம்மளால நம்மளை யாரையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் போய் அங்க உட்கார்றாரு. உட்கார்ந்து தியானம் போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட எது வந்தோடனே அவரை யாரோ இடிக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் அங்கெல்லாம் இருந்தாலும் நமக்கு டிஸ்டர்பா இருக்கேன்னு சொல்லி இங்கே வந்தா இங்கேயும் நம்மளை தொந்தரவு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர் முழிச்சு பாக்குறாரு. அப்ப பார்த்தா அங்க யாருமே இல்லை, ஒரு காலி படகு. அந்த காலி படகு தான் அவர் அவரோட படகை இடிச்சிருக்கு. இப்ப அவர் யோசிச்சு பாக்குறாரு, இப்ப நம்ம யார் மேல கோவப்படுறது? இந்த காலி படகுல யாராவது இருந்தா அவங்க மேல நம்ம கோவப்படலாம். இப்ப யாருமே இல்லையே, இப்ப நம்ம இப்படி இந்த காலி படகுல நம்ம யார் மேல, இப்ப வெற்று படகு, இதுல நம்ம கோவப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லைங்கிறத அப்பதான் அவர் உணர்றாரு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இனி நம்ம யார் மேலையும் இந்த சினம் அப்படிங்கறத அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சு இனிமே நம்ம கோவப்பட்டா இதனால எந்த ஒரு உடலுக்கு தான் கெடுதலை தவிர மனதுக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லைன்னு முடிவெடுக்கிறாரு. அந்த நிமிஷமே அந்த ஆற்றிலேருந்து வெளியில அவரோட ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரு எந்த நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் அவரால் அமைதியா பண்ண முடியுது. இதுக்கு காரணம் மனம். அந்த மன அமைதி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்துருது. நம்மளும் அப்படிதான், நம்ம நினைச்சுக்கிறோம் கோவப்பட்டா அந்த நிமிஷம் நமக்கு நல்லது நடக்குது. நிச்சயமா இல்லை, நம்ம உடம்பையும் கெடுக்கும், நம்ம உடம்போட சேர்ந்து மனசையும் கெடுக்கும். சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வை சீர்குலைய செய்யும் முத்தீயாகும். சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை உணர்த்தி சீவ நிலையை ஏற்ற வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. நம்ம கோவப்படுறதுனால நல்லது ஏதாவது நடக்கும்னா கிடையவே கிடையாது. இதுவே விவேகானந்தர் ஒரு முறை ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு முன்னாடி 2 ஆங்கிலேயர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க ஆங்கிலத்துல விவேகானந்தரை பத்தி பேசிக்கிட்டே வராங்க. ஏன்னா காவி உடை அப்படிங்கிறதுனால அவரை பத்தி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. அது பேசிக்கிட்டே வரும்போதே விவேகானந்தர் பார்த்துக்கிட்டே வராது. ஆனா அவங்கள பத்தி எதுவுமே பொருட்படுத்தல. கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு இடத்துல ட்ரெயின் நிக்குது. அப்போ போய் அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட கேட்கிறாரு. விவேகானந்தர் கேட்கிறாங்க, உணவு எங்க கிடைக்கும் அப்படின்னு ஆங்கிலத்துல கேட்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த ஆங்கிலேயர்களுக்கு தெரியுது, ஆஹா இவருக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு. உடனே அவங்க விவேகானந்தர் கிட்ட கேட்டாங்கன்னா, உனக்கு தான் ஆங்கிலம் தெரியுதே, நீ ஏன் இப்ப நாங்க பேசும்போது நீ கம்முனி இருந்த அப்படின்னு. அதுக்கு விவேகானந்தர் சொன்னாரா, நான் மூர்க்கர்களிடம் பேசுவதில்லை அப்படின்னு. இதுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க கோவப்படுத்துற மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்கன்னா நாம அவங்க கிட்ட பேசாம விடுறது ஒண்ணுதான் நல்லது. அந்த இடத்துல நம்ம போயிடணும், அமைதியா இருக்கணும், இல்ல எட்டக்க போயிடணும்.
இப்போ நம்ம இது வரைக்கும் சினத்தால நம்ம உடலுக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பு என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம யார் மேலெல்லாம் கோவப்படுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நமக்கு யாரெல்லாம் நெருங்கின உறவினர்களோ சொந்தக்காரங்களோ யாரெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்க மேலதான் நம்ம அதிகமா கோவப்படுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உரிமை எடுத்துக்கிட்டு நம்ம கோவப்படுவோம். இது அவங்களுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு யார் மேலெல்லாம் கோபம் வருதோ அவங்களெல்லாம் ஒரு ஒரு சீட்ல எழுதணும். அவங்களால எதனால கோவம் வருது, அவங்க ஏன் கோவப்படுத்துற மாதிரி நம்ம என்ன செய்யறாங்க அப்படிங்கறத எழுதணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு வாழ்க்கை துணை, இல்ல பக்கத்துல நெருங்கின உறவினர்களா இருக்கும், சொந்தக்காரங்களாக்கும், இப்படி நிறைய பேர்கிட்ட நம்ம கோவப்படுவோம். அவங்க எல்லாம் நமக்கு கோவப்படுத்துற மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும், என்ன அப்படின்னா, அவங்க நமக்கு செஞ்ச நல்லதை நாம யோசிக்கணும். நம்ம கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அவங்க நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பாங்க, ஆனா நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம அந்த நிமிஷம் என்னவோ அதை நினைச்சு அவங்கள்ட்ட கோவப்பட்டுக்கிட்டு நம்ம பேசுவோம். இனிமே நம்ம கோவப்படுறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு செய்த நல்ல விஷயங்களை நம்ம முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே அதுக்கப்புறம் அவங்க மேல கோவங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம நல்ல விஷயங்களை நினைக்கும் போது அவங்கள பத்தின சிந்தனைகளும் நமக்கு நல்ல எண்ணமா வரும். இன்னொன்னு தியானம். அது மூலியமா தான் நம்மளால கோவத்தை முழுமையா அகற்ற முடியும். மகரிஷி கூட கோவத்தை போக்கணும்னு சொல்லல, தவிர்க்க தான் சொல்றாங்க. தியானம் பண்ணும்போது தினமும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது மன அலை சூழல் குறைய ஆரம்பிக்கும். அந்த குறைய 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 நாம தியானத்துல உள்ள போக 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 கடவுள், அதாவது உள்ள போகணும். நம்ம உள்ள போக 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 நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மனம் அமைதியான ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சிக்கு வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம கோவப்படுறதை நிறுத்திட்டு அமைதியோட நம்ம பாக்குறவங்க எல்லாரையும் நம்ம நல்ல விதத்துல பார்க்க ஆரம்பிப்போம். இன்னொரு விஷயம், நம்ம யாரெல்லாம் நம்ம கோவப்படுறோமோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நெருங்கினவர்கிட்ட தான் நம்ம கோவப்படுவோம். அப்படி உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா முதல்ல அந்த இடத்துல நம்ம ஒண்ணு பேசக்கூடாது, இல்ல அந்த இடத்த விட்டு அகன்றணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வாழ்த்தணும். நம்ம வாழ்த்தலாம் அவங்கள. நம்ம சொந்தக்காரங்களோ இல்ல வாழ்க்கை துணையோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வாழ்த்தணும். இவங்க நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், இவங்க மேல எனக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வாழ்த்து முதல்ல மோதும், சிதறும், பிரதிபலிக்கும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கும். நம்ம வாழ்த்த நமக்குள்ள நல்ல எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள் வர வர நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நாமும் நல்லபடியா இருக்கலாம். கோவத்தால மனிதன் உடலும் மனமும் கெட்டு போறதை விட உடலும் மனதையும் அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம சினத்தை தவிர்க்கிறது தான் ஒரே வழி. சினத்தால எந்த ஒரு நல்லதும் நடக்காது. சினத்தை தவிர்த்தோம் அப்படின்னா உடலும் மனதும் அமைதியோடையும் ஆசையோடையும் போயிடுதான். பாரதியார் சொன்னாரு, கோவப்படுறவங்க எல்லாரும் சுட்டு சாகிறதுக்கு சமம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. நம்ம கோவம் நம்மளையே அழிச்சிடும். அதுக்கப்புறம் மற்றவங்களையும் அது வார்த்தைகளால கொள்றதுங்கிறது வேற. அதெல்லாம் இல்லாம நம்ம கோபத்தை குறைக்க 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 நமக்குள்ள நல்ல நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறதும் அமைதியும் இயற்கையும் பிரபஞ்சத்தோட கூடிய மனநிலையும் வரும். இது வரைக்கும் கோபத்தை பத்தியும் சினம் தவிர்த்ததை பத்தியும் நம்ம பார்த்தோம். இனி வரும் வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.